ஜமாத்தினுடைய தலைவர் வந்து விஜய் அவர்களை எந்த ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கும் கூப்பிட வேணாம். அவர் வந்து இஸ்லாமியர்களை பயன்படுத்திக்க பாக்குறாரு. தன்னுடைய படங்கள்ல இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு, தீவிரவாதிகளா சித்தரிச்சிருக்கிறாரு ஒரு பொதுவெளியில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்போ தமிழக அரசு இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேணாம், இஸ்லாமியர்களை எங்களுக்கு பாதுகாக்க தெரியும், எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு தர வேணாம் நீங்க சொல்றீங்க. இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பாதுகாப்பு தரக்கூடியது ஜமாத்தின் தலைவர் இது சொல்றாரு இல்லையா? தலைவருக்கு முதல்ல அருகதை இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவர் போலி வேடமிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தினுடைய தலைவர். இவருடைய ஜமாத்து முதல்ல இருக்கக்கூடிய யூபில அங்கீகரிக்கப்பட்டதான்னு பாருங்க, இருக்காது. அதே மாதிரி அகில இந்திய முஸ்லிம் அசோசியேஷன் ஜமாத்துன்னு அவர் வச்சுக்கிட்டா அகில இந்தியத்துக்கு மாயிட்டாரா? தமிழ்நாட்டுல எத்தனை ஜமாத்துகளுடைய தொடர்புல இருக்கிறாரு? இல்ல அவர் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு எது குரல் கொடுத்திருக்கிறாரு? நீங்க வரதே 2022 தான் வரீங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஜமாத் எங்க போச்சு? எங்க போச்சு? ஆனா இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் அட்ரஸ் பண்ணி சொல்றாரு இல்லையா? பிஜேபி சொல்லுது, நீ சொல்ற வேற என்ன இருக்கு மாற்றம்? நீ பிஜேபியினுடைய ஒரு முகமா தான செயல்பட்டுட்டு இருக்கற. அப்போ ஒரு முஸ்லிம் தலைவர் வந்து ஒரு முஸ்லிம் பிஜேபிக்காக நீங்க நீங்க பிபி வாசிக்கிறீங்க, அதுல மாற்றம் எல்லாம் வாசிச்சுட்டு போங்க. புரியுதுங்களா? அதை நம்புறவர்கள் யாருன்றது தெரியும். நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு இதை பேசக்கூடியவர்கள் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பேசுவார்களா? 2000 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை யாரு கொண்டாங்கன்றதை எடுத்துட்டு வருவாங்க. ஐபிசி நிறுவனம் வெளியிட்டது இல்ல. அந்த அந்த அதை ஒத்துப்பாரா? இப்ப முஸ்லிம் ஜமாத்தினுடைய தலைவர் வந்து பாஜக கட்சியை சேர்ந்தவர். அதே யூபில மாட்டுக்கறிக்காக இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா? ரயில்ல எடுத்துட்டு போன மாட்டு இறைச்சிக்காக அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டார்களா இல்லையா இஸ்லாமியர்கள்? எத்தனை பேர் வீட்டுல மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு அவங்க கொண்டாங்களா இல்லையா? ஏன் இதெல்லாம் இப்போ நீங்க வந்து அந்த தலைவர் வந்து இதை வந்து சொல்லல, அந்த முஸ்லிம் தலைவர் ஜமாத்தினுடைய தலைவர் வந்து இதெல்லாம் அட்ரஸ் பண்ணல. அவருக்கு அந்த அருகதை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது